லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், இது அபாண்டமான குற்றச்சாட்டுங்க. இது போய். அப்படியா? அத நான் உண்மை நிரூபிக்கவா? யுவர் ஆனர், இந்த கோர்ட்ல நான் ஒரு ஆடியோ போட்டு காட்ட அனுமதி தரணும். எஸ், ப்ரொசீட். பணம் கொடுக்கலனா அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் உன் பொண்ணு தான் உள்ள போக வேண்டியது இருக்கா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கேஸை ரீஓபன் பண்ணுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். பார்த்துக்கங்க. ஒழுங்கா நான் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. யுவர் ஆனர், நீங்களே கேட்டீங்கல்ல, இது ரொம்ப சுலபமான கேஸு. இவரே ஆரம்பத்தில் குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிக்கிறாரு. மேற்கொண்டு இந்த கேஸை இழுக்கிறதால கோர்ட் நேரமும் கணம் கோர்ட்டாரி நேரம் தான் வீணா போகுது. ஆகவே இந்த விசாரணையை தள்ளுபடி செய்து மார்க்கண்டேயனை சிறைக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க ஐயா. யாருமா நீங்க? நான் அவரோட மனைவி. உங்க சார்பா வாதாட வக்கீல் யாரையும் வைக்கலையா? யாரும் இல்லைங்க ஐயா. யுவர் ஆனர், சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா தெளிவாகவும் இருக்கு. அதனால தான் இந்த கேஸை யாரும் எடுக்க முன் வரல. இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். உங்க சார்பில் நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நான் எந்த தப்பு பண்ணல யுவர் ஆனர். உங்க பக்கத்துல அதுக்கான ஆதாரம், சாட்சி ஏதாவது இருக்கா? ஏற்கனவே குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் நீங்க உள்ள போயிருக்கீங்க. இப்ப திடீர்னு புதுசா வந்து மாத்தி சொல்றீங்களே, எதுக்காக இப்படி பண்றீங்க? உண்மை எதுவா இருந்தாலும் அதுக்கான ஆதாரம் வேணும்ல? யுவர் ஆனர், அப்படி விசாரிச்சு சொல்ல இங்க எதுவுமே இல்லை யுவர் ஆனர். உங்களுக்காக வாதாட வக்கீல் யாரும் இல்லையா? நான் இருக்கேன் யுவர் ஆனர். சாரி யுவர் ஆனர், கால தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். என்ன விஷயம்? நான் மிஸ்டர் மார்க்கண்டேயன் சார்பா ஆஜராகிறேன் யுவர் ஆனர். யாரு? நீயா? என்ன எதிர்த்தா? ஆமா சார், உங்ககிட்ட கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் உங்ககிட்டயே இறக்கி காட்டலாம் தான். ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கா? நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த நம்பிக்கையில தான் சார் நான் இந்த கேஸையே எடுத்திருக்கேன். உங்க ஜூனியர் நான் ஜெயிச்சா உங்களுக்கு தானே பெருமை. என்னம்மா ஈஸ்வரி, கோர்ட்டுக்கு டைமுக்கு வர தெரியாதா? சாரி யுவர் ஆனர், ஒரு சின்ன ஆதாரத்தை கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்ப இத கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ப்ரொசீட். வக்கீல் சார், என் பொண்ணு தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது. அதுக்காக சரண்டர் ஆக சொல்லி மார்க்கண்டேயனுக்கு 30 லட்ச ரூபா பணம் தரதா பேசியிருந்தேன். பிறகு அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இனி எதுக்கு பணம் கொடுக்கணுமோ நான் கொடுக்கல. அவன் இப்படி மறுபடியும் கேஸை ஓப்பன் பண்ணுவான்னு நான் நினைக்கல சார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க. தப்பு யார் பண்ணுனாங்கன்றது முக்கியம் இல்லை. கோர்ட்டில் யார் தப்பு பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறோமோ அதுதான் முக்கியம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. யுவர் ஆனர்,
இந்த ஆதாரத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. யாரோ 2 பேர் குரல்ல மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. அதைத்தான் ஈஸ்வரி எடுத்துட்டு வந்து ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், நான் இன்னொரு ஆடியோவையும் ப்ளே பண்ணி காட்ட விரும்புறேன். ப்ரொசீட். இந்த வழக்கை மறு விசாரணை செய்ததில் போலீஸ் தரப்பில் மார்க்கண்டேயன் மீது குற்றம் ஜோடிக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது. எதிர்த்தரப்பில் சாட்சிகளை விலைக்கு வாங்கியுள்ளதும் தெரிகிறது. ஆகவே மார்க்கண்டேயன் குற்றவாளி இல்லை என முடிவு செய்து இந்த கோர்ட் அவரை விடுவிக்கிறது. என்ன இது? இது என்னோட குரலாச்சே. என்ன விளையாடுறீங்களா? இல்ல யுவர் ஆனர், யார மாதிரி வேணாலும் குரலை மாத்தி பேச வச்சு அதையும் ஒரு சாட்சியா கொண்டு வந்து காட்ட முடியுங்கிறத நிரூபிக்க தான் இப்படி செஞ்சேன். அதனால எப்படி இந்த ஆதாரம் நம்ப தகுந்தது இல்லையோ அதே மாதிரி எதிர்த்தரப்பு வக்கீல் தந்த ஆதாரமோ நம்ப தகுந்தது இல்லைன்னு சொல்லி இந்த கேஸ மறு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த முகாந்திரமும் இல்லாம மொட்டையா ஒரு ஆடியோவை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். குருவே சரணம். டீ வாங்கிக்க சீதா. என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் வக்கீல் தான். என்ன சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே லாயரை வச்சுக்கிட்டு ஏன் சொல்லவே இல்ல? இல்ல, இப்பதான் முதல் வருஷம் அவ காலேஜ்ல சேர்ந்திருக்கா. ஓ, அப்ப 3 வருஷம் கழிச்சுதான் அவங்க லாயர், இப்ப கிடையாது. எப்படிமா நம்ம பேசுனதை அவனுங்களுக்கு தேவையான மாதிரி வெட்டியும் ஒட்டியும் காட்டினானுங்க. நீ ஆனா ஒரே நிமிஷத்துல அவனுக்கு ரூட்லயே போய் அவனை உடைச்சிட்டியே. நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நம்ம எதிரிதான் முடிவு பண்றான்னு மாவோ சொல்லிருக்காரு. ஆனா அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறது அதை விட சுலபம் இல்லையா? தர்மம் தான் ஜெயிக்கும். ஆனா அதை ஜெயிக்க வைக்க அதர்மத்தோட உதவி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். புரியலையேம்மா, என்னென்னமோ சொல்ற. சார், ராங் ரூட்ல போய் ரைட்டான இடத்துக்கு போய் சேருது இல்லையா, அது மாதிரிதான். இப்போ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா. என் வீட்டுக்காரர் நிச்சயமா வெளியில வந்துருவாரு. இங்க பாருங்கம்மா, இந்த விதி, நேர்கொண்ட பார்வை, ஒரு தாயின் சபதம் படங்கள்ல வர்ற மாதிரி யுவர் ஆனர் அப்ஜெக்ஷன்னு டேபிள ஓங்கி குத்தி இந்த மாதிரி பேசி வாதாடி ஜெயிக்க முடியாது. நம்ம கேஸ மறு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் இந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, நமக்கு இல்ல. இப்போதைக்கு நம்மளால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நிச்சயம் ஜெயிக்கும். அப்போ நான் ஜெயிக்க மாட்டேனா? அப்படி இல்லம்மா, ஒவ்வொருத்தருக்கும் 2 வழி இருக்கும். கஷ்டமான நேரான வழியில போறதா, சுலபமான குறுக்கு வழியில போறதான்னு. நீ நேரான வழியை தேர்ந்தெடுத்திருக்க, நிச்சயம் ஜெயிப்ப. அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு, பணம் இருக்குன்னு சொன்னா உன்கிட்ட உண்மையை மட்டும் பேசுற அந்த மனசு இருக்கு. நமக்கு பின்னாடி தர்மமும் சாமியும் இருக்கு. நம்ம ஜெயிப்போம். ஒருவேளை ஜெயிக்கலனா? அதான் ஜட்ஜுக்கு பின்னால வாய்மையே வெல்லும்னு எழுதி வச்சிருக்காங்களே, அத நீங்களே நம்பலனா எப்படி? கவலைப்படாதீங்கம்மா, என்னால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நான் பண்றேன். பார்க்கலாம். கண்டிப்பா ஜெயிப்போம்மா. நான் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. திடீர்னு எப்படி உங்க சீனியரை பகைச்சிட்டு எங்களுக்கு ஆதரவா வாதாட வந்திருக்கிறேன்?
உனக்கு பெருசா ஃபீஸ் கொடுக்க கூட எங்ககிட்ட ஒன்றும் இல்லையேம்மா. எங்க அப்பாவுக்கு நான் லாயர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய கனவு. எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு லாயர் ஆக்குனாரு. நான் கோர்ட்ல வாதாடுறத பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அத பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கல. எனக்கு மார்க்கண்டேயன் சாரை பார்க்கறப்போ என்னோட அப்பாவே அந்த கூண்டுக்குள்ள இருந்து நான் வாதாடுறத பார்க்கற மாதிரி இருக்கு. இந்த கேஸ்ல எனக்கு கிடைக்கிற பெரிய ஃபீஸ் அதுதான். நீங்க போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க, நான் வரேன். சரிம்மா, சரிம்மா. சிங்காரம், சிங்காரம், சிங்காரம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. மிஸ்டர் சிங்காரம், இந்த கேஸை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்ல நான் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு வழக்கம் போல நான் கடையில் இருக்கும் பொழுது கார் பிரேக் அடிச்சு ரோட்ல தேயிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு ஆளு அம்மானு அலற சத்தம் கேட்டுச்சு. நான் பதறி போய் ரோட்ல பார்த்தேன். அந்த காரு ரோட்ல போன ஒரு ஆளை அடிச்சு தூக்கிடுச்சு. இவர்தான் கார்ல இருந்து கதவை திறந்து இறங்கினாரு. அதை என் 2 கண்ணால பார்த்தேன். யுவர் ஆனர், மார்க்கண்டேயன் தான் குற்றவாளி நிரூபிக்க இதை விட ஒரு பெரிய சாட்சி நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி, என்னம்மா உன்னோட கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன செல்போனை நோண்டிட்டு இருக்க? கோர்ட் ரூமுக்குள்ள செல்போன் உபயோகப்படுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு உனக்கு 500 rupees ஃபைன் போடுறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கட்டிடு. யுவர் ஆனர், உனக்கு தேவைப்பட்ட சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். ஆனா நான் செல்போனை பார்க்கல யுவர் ஆனர். நான் பார்க்கும்போது நீ செல்போனை தானே பார்த்துட்டு இருந்த? என் செல்போன் ஆஃப் ஆயிடுச்சு. காலையில கூட சார்ஜ் போட்டேன். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஃப் ஆன செல்போனை எடுத்து பார்த்தாலும் அபராதம் உண்டு. இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். மிஸ்டர் சிங்காரம், நீங்க என்ன பார்த்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இப்பதான் அவர் என்ன பார்த்தேன்றத பலாவரியா சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் எதிர்கட்சி வக்கீல் கேஸை கவனிக்காம போன்ல கேம் விளையாண்டுட்டு திரும்ப கேட்கறதுல அர்த்தமே இல்ல. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் கேட்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சொல்லுங்க சிங்காரம், என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம நீங்க பார்த்தத அப்படியே சொல்லுங்க. நான் கடையில இருந்தேன். வேகமா வந்த ஒரு காரு பிரேக் அடிக்கிற சத்தமும் ஒரு ஆள் அம்மானு அலற சத்தமும் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிப்பட்ட ஆளு ரத்த காயத்தோட ரோட்டு ஓரமா கிடந்தாரு. இந்த ஆளு காருக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. அதை என் 2 கண்ணால பார்த்தேன். சோ இதுதான் நீங்க பாத்தீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. இதுதாங்க. எத்தனை முறை கேட்டாலும் இதுதானே சொல்லுவீங்க? நான் பார்த்தது தாங்க சொல்றேன். இப்போ இதுதான் உங்க கடனை வச்சுப்போ. இதே டைரக்ஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க. கார் எந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு? இதோ இந்த பக்கம் இருந்து வந்துச்சு. அப்போ காரோட இடது பக்கம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவரு இறங்குனாரு இல்லையா? ஆமாங்க.
இதோ இங்க நிக்கிறாரே, அவரை ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. இவரே தாங்க. இவரு கார்ல இருந்து உங்க கடை பக்கம் தானே இறங்குனாரு? ஆமாங்க. அதனாலதான் என்னால அவரை நல்லா பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் கேட்டா மாத்தி சொல்ல மாட்டீங்களே? இங்க பாருங்க மேடம், அதான் அவர் நேர்ல பார்த்ததெல்லாம் சொல்லிட்டாரே. மறுபடியும் மிரட்டி கேட்டு சாட்சியை குழப்பினா என்ன அர்த்தம்? நான் அந்த அர்த்தத்துல கேட்கல சார். 1000 குற்றவாளிங்க தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா? அந்த அக்கறையில தான் கேக்குறேன். காரணம் இருக்கிறதுனால தான் கேக்குறேன். யுவர் ஆனர், நான் எதிர்க்கட்சி வக்கீல் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரொசீட். சார், உங்க கட்சிக்காரரோட காரு இங்க நம்ம ஊர்ல வாங்கினதா இல்ல வெளிநாட்டுல இருந்து தனிப்பட்ட முறையில இறக்குமதி பண்ணதா? இந்த கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சார் கேக்குறேன். அது இங்க நம்ம ஊர்ல வாங்கினதுதான். அதுக்கு உண்டான பில், டாக்ஸ் எல்லாமே இருக்கு. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், சாட்சி சிங்காரத்தின் கடை கார் சென்ற திசையில் இருந்து பார்க்கும் பொழுது வலது புறத்தில் இருக்கிறது. அதாவது சிங்காரத்தால் காரின் இடது பக்கத்தை நன்றாக பார்க்க முடியும். சிங்காரம் சொன்னபடி விபத்து நடந்தவுடன் மார்க்கண்டேயன் காரின் முன் சீட்டின் இடது புறத்திலிருந்து இறங்கியிருக்கிறார். ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய இந்திய ரோடின் தரத்திற்கு ஏற்ற வகையில் இங்கு விற்கப்படும் கார்கள் அனைத்திலும் டிரைவர் சீட் வலது புறத்தில் தான் இருக்கும். எந்த ஒரு டிரைவரும் வண்டியை நிறுத்திவிட்டு முன் சீட்டில் வலதுபுற கதவை திறந்துதான் இறங்குவார்களே தவிர இடது பக்கம் இறங்க மாட்டார்கள். மார்க்கண்டேயன் இடதுபுற கதவை திறந்து இறங்கியதால் சம்பவம் நடந்த பொழுது அவர் வண்டி ஓட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் டிரைவர் சீட்டிற்கு பக்கத்து சீட்டில் தான் இருந்தார். அங்கு இருந்துதான் இறங்கி இருக்கிறார். காரை ஓட்டிய அந்த மற்றொரு நபர் காரின் வலதுபுறத்தில் இருந்துதான் இறங்கி இருக்க வேண்டும். அவரை சாட்சி சிங்காரத்தால் நிச்சயம் பார்த்திருக்க முடியும். ஆகையால் என்னுடைய கட்சிக்காரர் மார்க்கண்டேயனை குற்றமற்றவர் என விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜேந்திரன், நீங்க எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? நோ யுவர் ஆனர். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். சார், இந்த சவுந்தர் ரவுடி பைய ரெடி பண்ற சாட்சியெல்லாம் இப்படிதான் சார் இருக்கும். நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்களே, சாட்சி ரெடி பண்ண அவன் லாய்க்கே இல்லைன்னு. இப்படி ஒரு முக்கியமான கேஸுக்கு மறுபடியும் அவன்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சே சார். உங்க மச்சான்னு சொல்லி அவனுக்கு பிசினஸ் கொடுத்தா பாருங்க எப்படி சொதப்பி வச்சிருக்கான். என்ன பெருசா சாதிச்சிட்டத நினைப்பா? இருக்கு உனக்கு. குருவே சரணம். காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார், சதீஷ்குமார், சதீஷ்குமார். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு சொல்லுங்க. சார், நான் சீத்ரி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போனேன். சம்பவ இடத்துல கார் பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு. கேட்டதுக்கு
கார் ஓட்டின டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்லிச்சு. நாங்க உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி டிரைவரை தேட ஆரம்பிச்சோம். சரியா 3வது நாள் ராத்திரி 10 மணிக்கு எக்தா நகர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இவரை மகாராஷ்டிரா தப்பிச்சு போயிருந்த நிலையில நாங்க அரெஸ்ட் பண்ணோம்.